விஜயகாந்த் அண்ணா இல்லாதனால பிரபாகரன் சார் தான் வரணும் கண்டிப்பா. இப்போ இளைஞர் தலைமுறை பார்க்கல விஜய் சார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு. நம்ம ஏரியாவை பொறுத்தளவு முதல்ல அண்ணா டிஎம்கே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஎம்கே மாறிடுச்சு. ஏன்னா தலைமை சரியில்லாத ஆகி போயிடுச்சு. இப்போ ஒரு விஜயகாந்த் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் முன்னாடியே. ரொம்ப எதிர்பார்த்தது. வணக்கம் நாச்சு. என் பேர் அழகுவேல். சிவகிரி. அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டில் 5 முறை போட்டிடுறாங்க. சரி, தமிழ்நாட்டில் யார் அதிகமா முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்காது? அவர் விஜயகாந்த் மகன் வர்றதுக்கு விஜயகாந்த் மகன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்குனாச்சு? அவங்க அவங்க அப்பா நிறைய தமிழ்நாட்டுக்கு உழைச்சி நல்ல மீடியாவில் நல்ல பேர் வாங்கினதுனால கண்டிப்பாக அவர் வந்துருவாப்பு. ஒரு பையன் தான் வாய்ப்பு இருக்கானே? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கா. பையன் வர்றதுனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓகே. வணக்கம் சார். நீங்கள் எந்த ஊர்னே? இங்கே ராஜபாளையம் சார். இப்போ என்ன ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தமிழகத்தில் 5 முறை போட்டி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து தமிழகத்தில் அடுத்து முதல்வர் யார் வரக்கு வாய்ப்பு இருக்குண்ணே? தமிழகத்தில் முதல்வர் கண்டிப்பாக தளபதி விஜய் தான். விஜய் தானே? விஜய் தான். என்ன காரணத்துக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? எல்லாம் நல்லா செய்வாப்புல, நல்லது நடக்கும். வந்தாருண்ணா அவர் தனியாக வந்தால் நல்லா இருக்குமா, யார் கூட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்குமா? தனியாக தான் நல்லா இருக்கும். தனியாக தான் நல்லா இருக்கும். சரிங்க. சொல்லுங்கண்ணே. எந்த ஊர்ண்ணே நீங்கள்? ராஜவேல் தானே. இப்போ என்ன ஒரு வாரத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமாண்ணே. இப்போ 5 முறை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. யாருன்னு அடுத்த ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? திமுக தானே. திமுக. என்ன காரணத்துக்கான திமுக அடுத்து வரும்? அம்மாவுக்கு அப்புறம் அடுத்த ஆள் கிடையாது. திமுக தான் வர வாய்ப்பு இருக்கு. அம்மாவுக்கு அப்புறம் ரெட்டலர்னால திமுக தான் வர வாய்ப்பு இருக்கா? ஆமாண்ணே. அண்ணே வணக்கண்ணே. அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் கருப்பசாமி. எந்த ஊருண்ணே? ராஜபாளையண்ணே. இப்போ இன்னும் ஒரு வருஷத்துல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுண்ணே. ஆமாண்ணே. இப்போ அடுத்த 5 முனை போட்டி வருதுன்னு தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தமிழ்நாட்டில் யாருன்னு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்ன கேட்டால் யாருமே சரியில்லை முதலமைச்சர் இருந்து. இப்போ ஒரு விஜயகாந்த் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் முன்னாடியே. ரொம்ப எதிர்பார்த்தது. இப்போ வர்ற அரசியல்லாம் என்ன யாருமே என்ன அரசியல் பண்ணுறாங்களா? இல்லை. வந்த உடனே அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. மோட்டார் தான் கை வைக்கிறாங்க. நாங்கள் வருஷத்துக்கு 10,000 ரூபா கட்டின டாக்ஸி இப்போ 20,000 ரூபா கட்டுறோம். சரிங்களா? வண்டி மோட்டார் இன்சூரன்ஸு எல்லாமே ஸ்பேரு எல்லாமே கூடிருச்சு. இன்னும் வாடகை எங்களால் கூட்ட முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. மோட்டார் தொழில் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த ஆச்சும் எங்களுக்கு பிடிக்கல. அடுத்து திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கானே? வாய்ப்பு கம்மி தானே. வாய்ப்பு கம்மி தான். ராஜபாளையத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஆமாம். எங்கள் ஓட்டெலாம் டிஎம்கே போட மாட்டோம். போலீஸு ரன்னிங்லேயே ஃபைன் போட்டு விட்றாங்க. நிப்பாட்டி ஃபைன் போட்டால் கூட ஓரளவுக்கு பார்ட்டிக்காரங்கிட்ட பேசி பறிக்க ஏதாவது கொஞ்சம் வாங்கலாம். ரன்னிங்கில் அடிச்சு விட்றாங்க, ஃபைன் போட்டு விட்றாங்க. நாங்கள் தான் கட்டுறாப்பில் இருக்குது. போயிட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வண்டி ஓடுறது. அதுவுமே பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வண்டி ஓடலை, சும்மா தான் இருக்குது. இது எப்படி நாங்கள் மாதம் டியூ கட்டுறது, எப்படி இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது, எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது, ஒன்றுமே புரியல. என்ன செய்யணும்னு தெரியல. மாதம் 1000 ரூபா கொடுக்கான்னு சொல்லிட்டு இங்கே மொத்தமாக எங்களுக்கு புரியுறாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. அந்த ஃப்ரீ பஸ்ஸே எங்களுக்கு தேவையே இல்லையே. எல்லாம் ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம், மாதம் 1000 ரூபா மகளிர் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது கொடுத்தாப்புல எங்கள் கஷ்டம் தீருமா? தீராது. எங்களுக்கு வண்டியில் மோட்டாரு ரொம்ப பாதிக்கணே. தம்பி வணக்கம்யா. வணக்கம் சார். பேரியா? மணிகண்டன். எந்த ஊரியா? ராஜபாளையம் தான் சார். தம்பி இப்போ ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதியா? ஆமாம். தமிழ்நாட்டில் 5 முறை போட்டி வரப்போகுது. தமிழ்நாட்டில் அடுத்து யார் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இளைஞர் தலைமுறை பார்க்கல விஜய் சார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு. விஜய்? ஆமாம் சார். என்ன காரணத்துக்காக விஜய் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு? அடுத்து புதுசாக அவங்க நல்லா செய்கிறாங்களா, இப்போ அவங்க நடிகராக வேற இருக்கனால கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது சார் அதிகமாக இளைஞர் இதில். விஜய் தனியாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கூட்டணி வந்தால் நல்லா இருக்கீங்களா? அவங்க தனியாக வந்தால் நல்லா இருக்கும் சார். தனியாக வந்தால் நல்லா இருக்கும். ஒரு வருஷம் இடையில சட்டமன்ற தேர்தல் வரப்போதியா? இப்போ முந்தைய நீங்கள் அதிமுக திமுக மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால 5 முறை போட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க? அதில் இனியும் ஸ்டாலின் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் தான். எதுக்குனாச்சு? அவர் இப்போ ஏகப்பட்ட சலுகை பண்ணியிருக்காங்க. சரி. இப்போ அது இந்த உதவி பணம் 1000 ரூபா, இந்த மகளிர் உதவி தொகை, அப்புறம் பஸ்ஸு கட்டணம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எத்தனையோ நிறைய இன்னும் சலுகை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் செய்வாங்கங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது.
இப்ப டாஸ்மார்க் ரொம்ப திறந்து இறந்துருக்காங்க, பாலியல் வழக்கு அதிகமா இருக்கு, அதனால குற்றம் இருக்கு. அது இயற்கை வந்து 100% போகத்தான் செய்யும். அதை நம்ம வந்து அதை வச்சு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கணக்கு போட முடியாதுலாம். என்ன 10 பேர் தப்பு பண்ணுவான், 100 பேரை வந்து குறை சொல்ல முடியாதுலாம். ஸ்டாலின் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், கேரண்டியாக அவர் தான் வர வாய்ப்பு. வேற யாருக்கும் இங்கே வரதுக்கு நிற்பாங்க. ஆனால் சீட்டு கம்மியாக தான் வரும். இப்போ விஜய் இருக்காரு, விஜய் எல்லா இடத்துலையும் செல்வாக்கு வேணும்ல. நம்ம ஏரியாவை பொறுத்தளவு முதல்ல வந்து அண்ணா டிஎம்கே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டிஎம்கே மாறிடுச்சு. ஏன்னா தலைமை வந்து சரியில்லாத ஆகிப்போச்சு. அண்ணா திமுக தலைமை சரியில்லாதனால எல்லாம் மாறி போச்சு. இப்போ இவரை நம்பினாலும் இவர் நல்லபடியாக செய்தாரலாம். ஏழை மக்களுக்கு நிறைய சலுகை வந்திருக்கு நமக்கு. அதனால அவர் தான் வருவார், வரணும். நல்லது. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். பேருமா? கனிமொழியம், ஊருமா? ராஜபாளையம். இப்ப ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுமா, அடுத்து தமிழ்நாட்டுல முதல்வர் ஆகிறதுக்கு யாருக்குமா வாய்ப்பு அதிகமா இருக்கு? விஜயகாந்த் அண்ணா இல்லாதனால பிரபாகரன் சார் தான் வரணும் கண்டிப்பா. எதுக்குமா பிரபாகரன் சார் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அண்ணா இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருந்துச்சு. அதே மாதிரி பிரபாகரன் அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பும் நல்ல திட்டங்களும் எங்களுக்கு வழிவகுத்து தருவார்னு ஒரு நம்பிக்கை. சரிம்மா, இப்ப திமுக ஆட்சி வந்து இப்ப தாய்மார்களுக்கு எப்படிமா இருக்கு இந்த ஆட்சி? சார் அது ரொம்ப ரேரா இருக்கு. மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு மது கடை, அரிசி கடை திறக்குதோ என்னமோ, மது கடை பார்த்தா திசைக்கு இருக்கு. அதனால நிறைய ஃபேமிலி இதா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தா என் ஃபேமிலியே என் வீட்டுக்காரர் குடிக்கவே மாட்டாரு, ஆனா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு. அப்படிங்கும்போது பிரபாகரன் தம்பி வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, எங்களோட கஷ்டங்கள் குறைகளை சொல்லும் போது எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருன்னு நம்பிக்கையும் தான், உறுதியும் அதுதான். இந்த வருஷம் ஓட்டு உங்களுக்கு யாருக்குமா போடுறாங்க? பிரபாகரன் தான். விஜயகாந்த் அண்ணாவோட பையன் பிரபாகரன் தான் பெஸ்ட். அவங்க தான் இந்த வருஷம் வரவே போறாங்க, கன்ஃபார்ம் அதுதான். வணக்கம் சார். எந்த ஊர் நினைச்சீங்க? ராஜபாளையம் சார். பேர் என்னாச்சு? இல்லை சார், என்னோட பேர் வந்து மோகன்ராஜ் சார். இப்ப அடுத்து வர ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமாம் சார். திமுக அதிமுக தான் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க சார். விஜய், அண்ணாமலை, சீமான் இந்த மாதிரி எல்லாம் தமிழகத்தின் முதலமைச்சரா போட்டி போடுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். தமிழ்நாட்டுல யாரு முதலமைச்சர் அதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு சார்? மீண்டும் இது திமுக தான் சார் ஆட்சி அமைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, தோணுது. என்ன சார்? என்ன காரணத்தினால? அவங்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா மாதம், மகளிருக்கு வந்து இலவச ஹவுஸ் பாஸு, கல்லூரி வந்து நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வி திட்டம், இந்த மாதிரி போன்ற சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து காலை உணவு திட்டம் மக்கள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப ரீச் ஆகிருக்கு. காலை உணவு திட்டம், இந்த காரணங்கள்லாம் நான் வந்து சில வந்து நான் திமுக வருங்கிறத என்னுடைய அபிப்பிராயம் சார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. அவருடைய ஓட்டு கணிப்பை வச்சு அவருடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இப்போ தான் இன்னும் வந்து எலெக்ஷனை சந்திக்கலை, தேர்தலை சந்திக்கலை. அவருடைய ஓட்டு என்னைக்கு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது. அவர் ஒரு எலெக்ஷனை சந்திச்சாருன்னா அதுக்கப்புறம் தான் இதாவது பண்ண முடியும். வணக்கம். பேரியா? பேர் கிருஷ்ணசாமி. ஐயா, நான் ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமா. ஒரு காலத்துல அதிமுக திமுக மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஆமா. பாத்தீங்கன்னா விஜய், சீமான், அண்ணாமலை நம்ம ஒரு 5 முறை போட்டி தமிழ்நாட்டுல வரப்போகுது. ஆமா. அதுல யாரு வெற்றி பெற தமிழ்நாட்டுல வாய்ப்பு அதிகமா இருக்கியா? வெற்றி பெறதுக்கு எல்லாம் பிஜேபி, அண்ணா ஏடிஎம்கே, விஜய், பாமக எல்லாம் கூட்டணி சேர்ந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா திமுக தான் வரும். ஆமா. அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதிமுக தான், எல்லாம் 4 கட்சியும் கூட்டணி சேர்ந்தா வரும். மறுபடியும் திமுக தானே? இல்லைன்னா மறுபடியும் திமுக தான். ஏன்னா அவங்க எல்லா மக்களுக்கு 1000 ரூபாயா 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படிங்கும்போது திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? விஜய் வந்து கூட்டணி சேர்ந்தா வரும், தனியா நின்னா வராது. ஆமா. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. கலையரசன். ஐயா, இந்த ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆமையா. முன்னாடி திமுக அதிமுக மட்டும் தான் இருந்தாங்க. ஆமையா. புதுசா விஜய், சீமான், அண்ணாமலை இந்த மாதிரி 5 முறை போட்டி தமிழ்நாட்டுல வரப்போகுது. சரிங்க. யார் தமிழ்நாட்டுல முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கியா? ஒரு மாற்றம் கொண்டாந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து. சரியா? ஏன்னா திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆட்சி பல வருஷங்கள் வந்து பதவியில் இருந்திருக்காங்க. மக்களுடைய
ஏழ்மையான மக்களுடைய குறைகளை அவங்க யார் 2 பேருமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இன்னும் அவங்க வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய முடியாது. அதனால் புதுசாக யாராவது தேர்ந்தெடுத்து நாங்கள் கொண்டு வர விருப்பப்படுறோம். புதுசானா யார் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறீங்க? புதுசானா இப்போ வந்து அடுத்து வந்து மத சார்பற்ற கட்சினா இப்போதைக்கு விஜய் தான் ஐயா. அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? வர வாய்ப்பு இருக்கு ஐயா. திமுக ஆட்சி எப்படியா இருக்கு? திமுக ஆட்சி வந்து இப்போ வந்து மக்கள் வந்து யாருமே விரும்பலையா, கண்டிப்பாக சுத்தமாக விரும்பலை. அதை வந்து வெளியில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கைவசம் இன்னும் காட்டலை, அவ்வளோதான். எல்லாருடைய டிபார்ட்மெண்ட்டு மற்ற பொதுமக்கள் எல்லாருமே அவருடைய அரசு ஊழியர்கள் எல்லாருமே திமுகனுடைய ஆட்சியை வந்து முழுமையாக புறக்கணிக்க தயார் ரெடியாக இருக்காங்க. ஆமாம். அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. வணக்கண்ணே. உங்க பேர் அண்ணாச்சி? என் பேர் துளசி. எந்த ஊர் அண்ணாச்சி? ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ டிரைவர். அண்ணாச்சி இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக 2 பேர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே. இப்போ வந்து புதுசா விஜய், சீமான், அண்ணாமலை இந்த மாதிரி ஐமுனை போட்டி அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சரிண்ணே. அடுத்து தமிழ்நாட்டில் யாரு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குண்ணாச்சி? அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ஏடிஎம்கே, தேமுதிக எல்லாம் கூட்டணி சேர்ந்தா ஒரு வாய்ப்பு இருக்குது. அனைத்து கட்சிகளும் புதிய தமிழகம், எடப்பாடி, தேமுதிக, விஜயை எங்கள் கூட வந்து சேர்ந்தானா ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்கோம். மாற்றி மாற்றி திமுக வந்து நல்லா செய்வாங்க, மோட்டாருக்காரங்களுக்கு அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். கடைசியில் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸை போட்டு அதை போட்டு ரொம்ப ஆட்ட தொழிலே நாசம் பண்ணி விட்டுட்டாங்க. புது வண்டி எடுக்கிறப்ப இன்சூரன்ஸ் வந்து வெறும் 5000 ரூபா கட்டினேன். இப்போ வந்து 15 வருஷம் கழிச்சு வந்து இப்போ 5000 ரூபா 7000 ரூபா கட்டுறேன் இன்சூரன்ஸு. ஆமாம், எஃப்சி வந்து வெறும் 900 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த எஃப்சி இப்போ 3000 ரூபா. ஆட்ட தொழிலை வந்து விட்டுட்டு வேறு தொழிலுக்கு எங்கேயாச்சும் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வெறுநாரில் வந்து எம்பி இந்த சீட்டு கொடுத்தாங்க தேமுதிக நம்ம கேப்டனோட பையனுக்கு. ரொம்ப எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் வந்து கொஞ்சம் அரசியல் ரொம்ப சூழ்ச்சி பண்ணி அவரையும் ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அடுத்து பிரபாகரனுக்கு வந்து விருதுநகரில் வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் முழு எல்லா ஆட்டோ டிரைவர்களும் மோட்டாரு கனரா வாகனத்திலிருந்து நானே ஒரு பெரிய ஒரு வாகன பிரச்சாரம் பண்ணலான் இருக்கேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லா விஜயகாந்த் மகனுக்கு பிரபாகரனுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆமாம், திமுக வந்து இந்த ஊழல் பண்ணுறது தான் பெரிய இதாக இருக்குது. டாஸ்மார்க்கு ஊழலுங்காங்க, ரேஷன் கடையில் ஊழலுங்காங்க, எந்த துறையை எடுத்தாலும் ஊழல். லெட்டின் கிளீன் பண்ண போகிறாங்களா, அதுக்கு என்னமோ 4500 கோடி ஊழலுங்காங்க. எத்தனை ஊழல் தான் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் டெய்லி செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் மோட்டாருக்காரங்க. காலையிலேருந்து நேரம் வரைக்கும் 300 ரூபாய்க்கு ஆட்டோ ஓடி இருக்குது. எனக்கு வந்து 2 பிள்ளைய இருக்குது. ஒரு பிள்ளை காலேஜ் படிக்க, ஒரு பையன் 12 முடித்து இப்போ காலேஜ் சேர்க்கணும். இப்போ இந்த 500 ரூபா சம்பளத்தை வச்சு நாங்கள் எப்படி சேர்க்க? ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சிப்பம் அரிசி வந்து 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. காய்கறி தலையில் இருக்குது. ஸ்டாலின் வந்து பேப்பரில் எழுதிட்டு வந்து அதிமுக ஆட்சியில் வந்து தக்காளி விலை இவ்வளோ இருக்குது, பருப்பு விலை இவ்வளோ இருக்குது, அரிசி விலை இவ்வளோ இருக்குன்னு நல்லா பச்சை மடம் மாரிமங்கல் பக்கத்தில் நல்லா வாய்க்கிலேயே பேசினார். கடைசியில் இவர் ஆட்சியில் பார்த்தோன்னா அதோட 10 மடங்கு கூட இருக்குது. இது வந்து யாரை பேச போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சு இது வந்து கண்டிப்பான முறையில் வந்து டிஎம்கேயை வந்து வீழ்த்தினாதான் தமிழ்நாடு வந்து தப்பிக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலில் வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அண்ணனை பார்த்தேன், அண்ணனோட வந்து அவங்க சேனல்லாம் பார்த்தேன், அவங்க ஒரு வீடியோ எல்லாருமே பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.